இப்போ ஏழைகள் குறைந்த சம்பளத்துக்கு வேலை சேர்க்கிற காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அதை விட்டால் வேற வேலை கிடையாது, திறன் மேம்பாடு கிடையாது, கல்வியில பற்றாக்குறை இருக்குது. அந்த இடைவெளியெல்லாம் நிரப்புறதுக்காக நல்ல நல்ல அரசாங்கங்கள்லாம் கல்வியை முதல்ல இலவசமாக கொடுக்குறாங்க. எடுத்துக்கிட்ட தமிழ்நாட்டில் காமராஜர் வந்த நேரத்தில் இருந்ததை கூட சொல்லலாம். அதற்கப்புறம் ஏற்பட்டக்கூடிய சமூக மாற்றங்கள் ஒரு பெரிய வளர்ச்சிக்குரியது. ஒரு ஏழை நினைச்சாலும் ஒரு உயர்ந்த பணக்காரனா மாறலாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கல்வி கொண்டு வருது. ஆனால் கல்வி ஏட்டுக்கல்வி மட்டும் அதை கொண்டு வரல. அனுபவ கல்வியோட நம்மளுடைய பொருளாதார ஆளுமை எப்படி பண்ணணுங்கிறதுக்கான சரியான திட்டங்களும் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தப்படும் போது தான் அது கல்வியானது நமக்கான பணத்தை தரக்கூடிய ஒரு வேலையாவோ ஒரு தொழில் முனைவாளர்களோ நம்ம மாற்றக்கூடிய ஒரு சமூக புரட்சியானது இங்கே ஏற்படுது. இன்னொன்று ஆசைகள். ஏழைகள்லாம் ஆசைகளை பெரும்பாலும் கட்டுப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு வெளியில் போய் ஒரு தீனி வாங்கணும். அப்படி தீனி வாங்கும்போது என்ன, இதுக்கு 200 ரூபாய் செலவாகுது. ஒருவேளை அந்த காசு சேமிச்சு வச்சோம்னா ஒரு வாரத்துக்கான சந்தை செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளையும், குறிப்பாக வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் தந்தையர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைக்காக பெரிய அளவு அர்ப்பணிப்பு செஞ்சு அந்த ஒவ்வொரு ரூபாயும் எண்ணி